இந்த ரேக்கை காலையிலே க்ளீன் பண்ணி வச்சுட்டு, ஆனால் அதில் இருந்ததெல்லாம் எடுத்து வெளியில் வச்சது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து நீட் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜு உள்ளார நீட் பண்ணிவிட்டு வெளியில் மட்டும் நீட் பண்ணணும். ஈவினிங் இந்த வேலையெல்லாம் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ரேக்கில் பாட்டில், அதுக்குமேட்டு கேரட் துருவுறது, ஃபில்ட்ரு இதெல்லாம் வச்சு சின்ன சின்ன கரண்டிலாம் கொஞ்சம் அதில் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை இந்த ஃப்ரிட்ஜுக்கு சைடில் வச்சுட்டு எப்பயுமே பார்த்திங்கன்னா சமையல்லாம் நம்ம நைட்டு டிஃபன் முடிச்சுட்டு கூப்பிடுவோம். அப்போ யாரும் வரமாட்டாங்க. அதே என்னைக்காச்சும் கொஞ்சம் நேரம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ தான் பசிக்குதுன்னு சொல்லி சத்தம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அப்படி தான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். சாப்பிட வேணால் யாரும் வரல. அதே மாதிரி கொஞ்சம் பெட்ஷீட்லாம் துவைச்சிருந்துச்சு. அதை அப்படியே மடித்து வச்சுட்டு வேலைய ஆரம்பிங்கன்னா அதுவும் 2 பேரும் பண்ணலை. அந்த தோசை சுட்டது காஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அந்த பெயிண்ட் அடிக்கிறது பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஃபுல்லாக முடிச்சதுக்கமேட்டு வருவேன்ட்டேன். சரி நாம் சாப்பிட்லான்னு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கமேட்டு தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி வந்து போடுறதுக்காக வெயிலில் காய வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதை இந்த பேஸ்கெட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த கீழே இருக்கிற இடமெல்லாம் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த சைடு ஃபுல்லாக அரிசி ட்ரம்மு, கிரைண்டரு, தேங்காய் போடுற பேஸ்கெட்டு இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அந்த சைடில் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ அம்மா பார்த்திங்கன்னா வத்தல் வந்து போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது இன்னும் ஒழுங்காக காயலை அப்படின்னாங்க. நான் ஒரு 2 நாள் வெயிலில் காய வைந்தாங்க. சரி அதை அப்படியே கவரில் விட்டால் ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் அதை தட்டில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா காலையில் எந்திரிச்சு அதை வெயிலில் வச்சிடலாம். ஜெயிஷ் தான் எந்த வேலை செய்கிறாலோ இல்லையோ இந்த துணி காய போடுறதுனா ஃபஸ்ட்டாலாம் வந்துடுவா. அந்த ஒரு ஹெல்ப் எனக்கு பண்ணி கொடுத்துருவா. இன்றைக்கும் அப்படி தான் மிஷினில் நைட் துணி போட்டு விட்ருந்தேன். ஸோ அதை வந்து எடுத்து காய போட்டுட்டா